அவனை எப்படி கொல்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன சந்தீப்? அவன் உயிரோட இருந்தா என்னால நிம்மதியா இருக்க முடியாது. அவன் செத்ததா எனக்குள்ள இருக்கிற உறுத்தலும் பயமும் சாவும். சந்தீப், நீ அப்படி பேசுற? என்னாச்சு உனக்கு? சந்தீப், நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. நீ இல்லாத விஷயத்தை இருக்குன்னு கற்பனை பண்ணிட்டு இருக்க. இது நல்லது இல்ல. இட்ஸ் delusional. It will lead to a disease. ஆனந்திக்கு சரியாயிடும்ல கவிதா? Of course. 2-3 நாள் கழிச்சு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிச்சயமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நம்பிக்கையோட இரு புவனா. எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரி நேரத்துல ஆனந்திய தனியா விடக்கூடாது. உங்க அப்பா அம்மாவுக்கு தகவல் சொல்லிடு. அவங்க வரட்டும். இவ்ளோ நடந்திருக்கு. அவங்க கிட்ட இனிமே மறைக்கிறது சரியா படல. அவங்க கிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்? ஆனந்தி பிரெக்னெண்டா இருந்தது சொல்ல முடியுமா? அது தாங்கிக்கிற சக்தி உங்களுக்கு இருக்கா? சரி, தற்கொலை முயற்சியில தான் இப்படி ஆயிட்டான்னு சொன்னா அவங்க ஏன்னு கேட்க மாட்டாங்களா? ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். சொல்லலாம் மனோ. ஆனா குழந்தைய பறி கொடுத்துட்டேன்னு அவ பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்காளே, அதுக்கு ரீசன் கிட்ட நான் என்ன சொல்றது? சாரி, எனக்கு புரியுது. எங்க அப்பா அம்மா இங்க வந்தா ஆனந்திக்கு ஆறுதலா இருக்கும். அவங்களோட அரவணைப்புல அவ சீக்கிரமா குணமாயிடலாம். ஆனா அவங்களுக்கு நான் என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன்? மெல்லவும் முடியாம துப்பவும் முடியாம. ச்சே! என் எதிரிக்கு கூட இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஹலோ போனா, நான் ராஜேந்திர பேசுறேன். சொல்லுங்க சார். நீங்க நெல்லூர்ல இருக்கீங்க? இல்ல, சென்னைக்கு வந்துட்டேன். இல்ல, உங்க சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். நீங்க செஞ்ச உதவிக்கு ஒரு தேங்க்ஸ் கூட அன்னைக்கு சொல்ல முடியல. நியாயமா பார்த்தா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க எதுக்கு? அதெல்லாம் சொன்னா புரியாதுங்க. நேர்ல பார்க்கும்போது நான் சொல்றேன். சார், இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களா? உங்களை மீட் பண்ண முடியுமா? ஒய் நாட்? எங்க வரணும், எப்போ வரணும் சொல்லுங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வரீங்களா? கண்டிப்பா, ஷோர் ஷோர், வரேன். தேங்க்யூ. ஹாய் போனா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா என்ன? ஹாய். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? இல்ல, இப்பதான். வர்ற வழியில கொஞ்சம் டிராஃபிக் அதான். ம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். வெல்கம் சார். என்னங்க? ஜூஸ் என்ன இருக்கு? ஜூஸ், பைனாப்பிள், ஆப்பிள், மாதுளம், சாத்துக்குடி எல்லாமே இருக்கு சார். உங்களுக்கு என்ன வேணும்? மில்க் ஷேக். சரி, ஓகே, 2 பைனாப்பிள் ஜூஸ் கொண்டு வந்துருங்க. ஓகே சார். ஓகே இல்ல? அப்புறம் நான் எதுக்கு வந்தேன்னா சார்? எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க. வாங்கிக்கோங்க சார். அன்னைக்கு நீங்க கொடுத்தது நெல்லூர் போனதும் திரும்பி கொடுத்துருக்கணும். மறந்துட்டேன். வாங்கிக்கோங்க சார். இதுக்கு தான் என்ன வர சொன்னீங்களா? முதல்ல பணத்தை பர்ஸ்ல வைங்க. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க சார். சார், ஜூஸ் வாங்கி கொடுத்து ஃப்ரெண்டாக்க போறீன்னு ஆசையா வந்தா காசை திருப்பி கொடுத்து காயப்படுத்திட்டீங்களே. இல்ல சார், அன்னைக்கு ரொம்ப அவசரமா கிளம்பினேன். கையில காசு இல்ல. வழியில கார் வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல கடவுள் மாதிரி வந்து உதவி பண்ணீங்க.
விட்டா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிருக்கீங்க போல இருக்கே. அப்படியே அந்த கோயில்ல ஒரு உண்டியல் கட்டி இந்த பணத்தை அதுல போடுங்க. சார் ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. அப்போ கோயில் கட்ட மாட்டீங்களா நீங்க? என்னங்க இது, நம்ம ஊர்ல நடிகைக்கெல்லாம் கோயில் கட்டுறாங்க, இந்த நண்பனுக்கு ஒரு கோயில் கட்டக்கூடாதா? நீங்க பணம் கொடுப்பீங்க தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேங்க. சார் நான் பணம் கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். ப்ளீஸ் சார் வாங்கிக்கோங்க. சரி, இவ்வளவு ஃபீல் பண்றீங்க, உங்க மனசு வருத்தப்படக்கூடாது. எனக்காக இல்லைனாலும் உங்களுக்காக வாங்கிக்கிறேன். ஓகே? அப்புறம் உங்க சிஸ்டர் எப்படி இருக்காங்க? ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? இப்ப பரவாயில்ல, என் கூட தான் இருக்கா. ஓ ஓகே, வெல். நான் இதுக்காக தான் வந்தேன். டைம் ஆயிடுச்சு சார், நான் கிளம்புறேன். ஓகே. போனா ம்? ஒரு முக்கியமான விஷயம். நான் 2 நாளா குடிக்கல. இன்ஃபேக்ட் இதுக்கப்புறம் நான் குடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதை ஏன் என்கிட்ட சொல்றான்னு நினைக்கிறீங்களா? அன்னைக்கு கொஞ்சம் ஓவரா போய் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோன்னு தோணுச்சு. அதான் இனிமேல் அடிக்கிறது இல்லைங்க. கஷ்டமா இருந்தாலும் இது கூட நல்லாதாங்க இருக்கு. இன்னொரு 2 நாள் தாக்கு பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஜூஸை தவிர வேற எதையும் குடிக்க மாட்டேங்க. தேங்க்ஸ். பாய். ஹலோ, யார் சார்?
நில்லுங்க சார். யார் சார் நீங்க? Shit! Sister! One boy! Sister! One boys! என்ன மனோ சொல்ற? பாலனை மர்டர் பண்ண பார்த்தாங்களா? ஆமா கவிதா, லாஸ்ட் மினிட்ல எப்படியோ காப்பாத்திட்டோம். அந்த ஆளை பிடிச்சிட்டாங்களா? இல்ல, போறதுக்குள்ள அவன் எஸ்கேப் ஆயிட்டான். யாராவது அந்த கொலை பண்ண வந்தவனை பார்த்தாங்களா? நான் தான் பார்த்தேன் கவிதா, பட் தெளிவா பார்க்க முடியல. அவுட்லைன் மட்டும்தான் தெரிஞ்சது. எப்படி இருந்தா? எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவன் ஹைட்டா இருந்தான். அட்லீஸ்ட் ஒரு 6 ஃபீட்டாவது இருக்கும். யார மாதிரின்னு சொல்றது? ஐ திங்க் மேபி உன் ஹஸ்பண்ட் சந்தீப் மாதிரி இருந்தான். ஐ மீன் அந்த ஹைட் தான் எனக்கு கண்டிப்பா தெரியும். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, கொலை பண்ண வந்தவன் நம்ம ஹாஸ்பிடல் சிசிடிவி எந்த கேமராவிலையும் சிக்காம வந்திருக்கான். அவனுக்கு நம்ம ஹாஸ்பிடல் பார்த்தா இன்னும் அவுட் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவன் ஒண்ணு நம்மளை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சவனா இருக்கணும், இல்ல நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தனா தான் இருக்கணும். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, கொலை பண்ண வந்தவன் நம்ம ஹாஸ்பிடல் சிசிடிவி எந்த கேமராவிலையும் சிக்காம வந்திருக்கான். அவனுக்கு நம்ம ஹாஸ்பிடல் பார்த்தா இன்னும் அவுட் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவன் ஒண்ணு நம்மளை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சவனா இருக்கணும், இல்ல நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தனா தான் இருக்கணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கவிதா. என்ன பண்றதுன்னே புரியல. பேசாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? மனோ, முதல்ல ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டியை டைட் பண்ணோம். ஐசியூ, சிசியூ, அந்த பக்கம் வரவங்க எல்லாரையும் செக் பண்ண சொல்லு. சொல்லிட்டேன் கவிதா, அதெல்லாம் பண்ணியாச்சு. கவிதா, இது சம்பந்தமா நாம போலீஸ் கிட்ட போயிடலாமா? இந்த கொலை சம்பந்தமா போலீஸ் கிட்ட போலாமா வேணாமான்னு கேக்குறேன். வேண்டாம் மனோ. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா தேவையில்லாம ஹாஸ்பிட்டலோட பேர் கெட்டு போயிடும். போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டாம். சரி கவிதா, ஜஸ்ட் டைட்டன் செக்யூரிட்டி. நான் சொல்லிடுறேன். சாரி, உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீ போய் தூங்க. ஓகே மனோ. பாய். சந்தீப், இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? அப்படியே காத்து வாங்குறதுக்காக. காத்து வாங்க கார்ல போயிட்டு வந்தியா? பீச் வரைக்கும் கார்ல போனேன். காரை பார்க் பண்ணிட்டு அப்படியே நடந்து போனேன். வீடும் மனசும் கூட ரொம்ப புழுக்கமா இருக்கு கவிதா. உனக்கு எல்லாமே ஏதோ அன்யூஷுவலா இருக்கு சந்தீப். ஏதோ சும்மா கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்ததுக்கு ஏன் இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ற? இல்ல சந்தீப், சம்திங் இஸ் ராங். நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா? இல்ல நடக்கிறதெல்லாம் கோயின்சிடன்ஸ் தானான்னு எனக்கு புரியல. இப்ப என்ன சொல்ல வர? ஹாஸ்பிட்டல்ல யாரோ பாலனை கத்தியால குத்திருக்காங்க. என்னது? ஆமா, யாரோ நல்லா தெரிஞ்சவங்க தான் இதை பண்ணிருக்காங்கன்னு மனோ ஃபோன் பண்ணி சொன்னா. இப்ப பாவம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கான். சோ நான் வெளியே போயிட்டு வந்ததுக்காக நான் தான் கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு சொல்றியா? இதை பாரு கவிதா, நான் பாலனை கொலை பண்ணணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா அது தப்புன்னு எப்ப நீ என்கிட்ட சொன்னியோ அப்பவே நான் அதை மறந்துட்டேன். இப்ப நான் உண்மையிலே வெளியே தான் போயிட்டு வரேன். பீச்சுக்கு தான் போயிட்டு வரேன். அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்,
அவ்வளோ டியூட்டி டாக்டர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ ஸ்டாஃப் இருக்காங்க, யாருமே அவனை பார்க்கலையா? பார்த்திருக்காங்க சந்தீப். அவன் முகம் தெரியல, பட் கிட்டத்தட்ட உன் ஹைட்ல தான் இருந்திருக்கான். உன்ன மாதிரி. ம், அப்புறம் அதனால தான் என் மேல டவுட் உனக்கு இல்லையா? மஞ்ச புடவை கட்டினவெல்லாம் என் பொண்டாட்டின்னு மாரியம்மன் கோயிலை வச்சு ஒருத்தன் சொன்னானா அவனோட முட்டாள் வேற யாருமே கிடையாது. அந்த பாலனை நான் கொலை பண்ண முயற்சி பண்ணலம்மா. இதை பாரு, நான் நம்பர் தானா நம்ப, இல்லைன்னா விட்டுரு. நான் ஏற்கனவே செத்து சுண்ணாம்பா இருக்கேன். நீ ஒரு டாக்டர், என்ன தயவு செஞ்சு போஸ்ட்மார்ட்டம் மட்டும் பண்ணிடாத ப்ளீஸ். சந்தீப், சந்தீப், என்னடா இது? எப்ப பாரு வாட்ச்மேன் மாதிரி வாசல்லே உட்கார்ந்துட்டு இருக்க. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா என்ன? சந்தீப், டேய், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்டா வாசல்லே உட்கார்ந்துட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்களான்னு கேட்டேன். இல்ல இல்ல இல்லம்மா, அது அது போலீஸ் வராங்களான்னு நான் பார்த்துட்டு இருக்கேம்மா. இது போலீஸா? என்னது? என்னடா கவிதாக்கு ஹாஸ்பிடல்ல திரும்ப ஏதாவது பிரச்சனையா? இல்ல கவிதாக்கு இல்லம்மா, எனக்கு தான்மா. அது நான் ஒரு கொலை பண்ண பார்த்தலமா, அதான் எனக்கு. என்னது? என்னடா இது? என்ன உளறிட்டு இருக்க? கொலைகளைன்னுட்டு? ஏண்டா, என் மருமக கவிதா ஹாஸ்பிடல்ல எத்தனையோ உயிர்களை காப்பாத்திட்டு இருக்கா. நீ கொலைகளைன்னு உளறிட்டு இருக்க? ஏண்டா, நம்ம குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பமாடா? பல பேரை வாழ வச்ச குடும்பம்டா. அப்படிப்பட்ட பாரம்பரியத்துல வந்தது. நம்ம குடும்பத்துக்கு அந்த மாதிரி கெடுதல்லாம் எதுவும் நடக்காது. சும்மா விடிய விடிய நெட்ல எதையான வலை போட்டு தேட வேண்டியது, நைட்டு லேட்டா தூங்க வேண்டியது, காலையில எந்திரிச்சு இந்த மாதிரி எல்லாம் எதையாவது உளறிட்டு இருக்க வேண்டியது. இந்த இன்டர்நெட்டால நல்லது நடக்குதோ இல்லையோ, நிறைய கெடுதல் நடக்குது. பாட்டி, கேஸ்ல எதை வச்சிருக்க? பொங்கி வலிது. கேஸ் ஸ்டவ் கூட அணைக்க முடியாது இல்ல உனக்கு? அது கூட தெரியாது இல்ல உனக்கு? அப்பன் பொண்ணு எல்லாரும் ஆஃப் ஆகி ஏதோ வேற உலகத்துல இருக்கீங்க. ஹலோ, என்ன மாமா, நல்லா இருக்கல? மாமாவா? மாமா பிடிக்கல, சரி மச்சான் கூப்பிட்டா? என்ன மச்சானா? மச்சான் பிடிக்கலன்னா வேற எதுவும் வைக்க முடியாது. மச்சான் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்களே. ஏய், யார் நீ? யார் வேணும் உனக்கு? ராஸ்கல், நேர்ல வந்தா பிச்சிடுவேன் பிச்சு. என்ன மச்சான், படிக்காதவன் நானு, உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறேன். என் பேச்சை கேட்டு நீங்க எனக்கு மரியாதை கொடுக்கூடாதா? கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் த ரெஸ்பெக்ட். மச்சான், நேரா நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நீங்க ஒரு ஆளை டேமேஜ் பண்ணலாம், நான் உங்களோட இமேஜை டேமேஜ் பண்ணக்கூடாதா என்ன? ஏய், என்ன சொல்ல வர நீ? என்ன சொல்றன்னு நோக்கு புரியலையா? அதான் போன திங்கக்கிழமை. என்ன சொல்ல வர நீ? என்ன சொல்றன்னு நோக்கு புரியலையா? அதான் போன திங்கக்கிழமை. மால்ல ஒருத்தரை அடிச்சு போட்டேல. ஒருத்தரை கொல்ல பார்த்தேல மச்சான். இதெல்லாம் உனக்கு யார் நீ? அவளை எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல மறைச்சிட்டேலே. யாரா நீ? உனக்கு என்னடா வேணும் சொல்லு. மர்டர் வரையும் விஷயத்த சொன்னாதான் மரியாதை கிடைக்கிறது. இது பாரு, நீ தேவையில்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நான் என்ன கட்டுக்கதையா சொல்றேன்? என் கண்ணால பார்த்ததான் சொல்றேன். நோக்க ஆதாரம் வேணுமா? உங்களோட மொபைல்ல வாட்ஸ்அப் இருக்கானோ? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். 10 பிசாக்கு பிரோஜனம் இல்லாத ஆளு நானே வச்சுட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய ஆளு நீங்க வச்சுட்டு இருக்க மாட்டேல என்ன? நோக்கு படத்தை அனுப்பிச்சு வைக்கிறேன். படமா? என்ன படம்? நீ பாலனை கொலை பண்ண பார்த்தல அந்த படம்.
அப்புறம் என்னோட போன் நம்பரை வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது மாதிரி நான் 100 நம்பர் வச்சுருக்கேன். முடிந்தால் புத்திசாலித்தனமா யோசிங்கோ. நான் இப்போ போனை வச்சுடுறேன். படத்தை அனுப்பிச்சு வச்சுட்டேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. யார் நீ? சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாரு. உங்க மொபைல்ல வாட்ஸ்அப் இருக்கானோ? படத்தை அனுப்பிச்சு வைக்கிறேன்.